பயங்கரமான ஸ்பாட்டு. இருங்க உங்களுக்கு அப்படியே கேமரா அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. பணம் 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 வீட்டுக்கு நீங்க எவ்வளோ இது ஒரு 4 கிலோ போட்டுருக்கு. கிரேவிக்கு மட்டும் 4 கிலோ. ஊத்துறா ஊத்துறா ஜிஆர்பி இப்போ இன்னொரு டப்பா இருந்தது, அதையும் போட்டு. இது பிரியாணிக்காப்பா? டேய் இருடா, நீ ஏன்டா பூரியுது என்ன கண்ணு குண்டா தெரியுது? அதெல்லாம் மக்களே இப்போதாவது நெய் ஊற்றி இருக்கு. நீ அடிக்கடி உடறா உடச்சு ஊத்துறா. ஒரு சைடு காயில அடுப்பு கம்மி பண்றா. அது அது நெய் அது நெய் இருக்கும். டேய் அது இருக்குண்டா, அது கடைசி தம் போட்டு ஊற்றிக்கலாம்டா. தம் போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வேண்டாப்பா, கடைசி ஊற்றிக்கலாம். நீ எண்ணெய் மட்டும் ஊற்று. கோல்டு வின்னர் ஆயில். கோல்டு வின்னர் தானே? ஆமாம் கோல்டு வின்னர். அளவை ஊற்றுப்பா. நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதுண்ணா, வேகாது. ஓ மாஸ்டர், ஐயோ இது அங்கே ஒருத்தர் வர பார்த்தீங்களா? அவருதான் வந்து லீடருங்கோ. ஹாய் சொல்லு காத்தினா. ஒரு குமாரப்பா சொல்லித்தரும் பாரு. இப்ப எடுத்துக்காட்டுனா தயிர் ஆடி ஆடு அவ்வளோதான். 100ல் ஒரு வார்த்தை கரெக்டுண்ணா. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பட்டை கிராம்பு, அதாவது பிரியாணி போடுறத அரைச்சிட்ருக்காங்க. மாப்பிள்ளை தான் அரைக்கிறான். ஏன் மாப்பிள்ளை மூடி இல்லையா? மூடி இல்லையா மாப்பிள்ளை? எங்க ரைட், ஓகே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான ப்ராசஸ் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கிரேவிக்கு வேணும். ஒட்டி ஒட்டி யாரு சபரி இவ்வளவு அப்படியே பிச்சிருக்கு. நினைக்கிறேன் தூக்குடா சாப்பாடு ஆயிடுச்சு வைக்கிறேன். மூடி வச்சதுக்கு இப்போ சீக்கிரம் வேகு. கஞ்சியில கூட வச்சு கஞ்சியில கொடுக்கறது இல்லை, கப்ப கஞ்சி தான் உனக்கு போதும் போது. இஞ்சிக்கோ கம்முனு ஏய் இதுவே நிறைய போட்டு அரிசி ஓடுறப்ப கிளற முடியாது சபரி. சாப்பாடு அவங்க உதவி மட்டும் எடுத்துட்டு இருக்கான். எண்ணெய் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தலையெல்லாம் போட்டாச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே டன். போட்டு இதுதானே மல்ல
என்ன லெக் பீஸ் எல்லாம் உள்ளது பூரா அப்படித்தான் அளவா தான் இருக்கும் பீஸ் பிரியாணி. கவர்மெண்ட் காமிச்சதா. ஓகே கேஸ் இதோட என் பண்ணிக்கிறேன். நீ அடுத்தடுத்து வந்து பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் இனிமேல் தான் வந்து வெறித்தனமாக இருக்குது. பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக ஜாலியாக என்ஜாயாக இருக்குது. இப்போதெல்லாம் வந்தாங்க பசங்கள்லாம். இவர் அந்த நம்ம அண்ணன் பிக் பிரதர்னு சொல்லுவாங்கள்ல, சேம் கான்செப்ட் நம்ம அண்ணன். நாங்கள் ஒருத்தர் பொம்பளை பொறிக்கும் நாயும் பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. பயங்கரமாக ஃபன்னாக போயிட்டுருக்கு கைஸ். இப்போ தான் எல்லாம் தம் போட்டிருக்காங்க பிரியாணிக்கு. நீ அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது, இந்த வீடியோ ரெடி ஆகிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து வரும். 2025 ஃபஸ்ட்டு vlog இது தான். நீ அடுத்து வந்து பெங்களூர் டைரிஸ் எல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். பயங்கரமாக இருக்க போது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாலியாக வைபாக இருக்குது ஃபுல்லாக. பசங்களோட டின்னர்னால ஏன்னா ரவினா பசங்க டின்னர்னாலே வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது, நடக்கும், இனிமேலும் நடக்கும். ஃபுல் ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஃபுல் ஃபன்னாக போயிட்டு இப்போவே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. இனியும் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இனி வந்து என்னென்னா இன்னும் பசங்க இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா ஜாலியாக இருந்திருக்கு. நிறைய பேர்த்துனால வர முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு அந்திவேல் யார் 2 பேர் என்ன வராங்க? ஆமாம், 2 பேர் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பட் ஆனால் ஒன்று தெரியுது, பேச்சுலர் ஆகிறது கஷ்டம். கரெக்டாக வேலை செய்கிறோம், வேலை செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கோட் இருக்கீங்களா? அது எதுவும் தெரியாதுங்க. சிங்கர்ட்டு பார்த்தீங்களா பைசன் மாதிரி ஒன்று நிற்கிது வருங்க. வேற லெவல் இருக்குது. அந்த வெள்ளை கலர் முடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ பக்கத்தில் ஓனாலே புஷ்ஷுங்குது கைஸ். எங்கேயாச்சும் முட்டி போட்டுச்சுன்னு என்ன பண்ணுறது?